ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு. இந்திய அணியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கடா. நீங்கள் என்ன ஐசியூலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி ரொம்பவே கலாய்ச்சி பேசியிருக்காருங்க. முன்னாள் பாகிஸ்தான் வீரர், அதிரடி வீரர்னு சொல்லாங்க அஃப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா நான் ஒத்துக்கிறேங்க. ஐசிசின்னு வந்தால் அவங்களோட டாமினேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி எந்த அளவுக்கு டாமினேஷன் பண்ணுறாங்க, அவங்க நாட்டில் நடந்தாலும் சரி, வெளியே நடந்தாலும் சரி. பாகிஸ்தான் அவங்க சொந்த நாட்டில் சாம்பியன் ட்ராஃபி நடத்துகிறாங்க. ஏதோ ஜிம்பாபே, அயர்லாந்து போல் ஒரு அணி மாரி விளையாட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. என்ன ஐசியூவில் இருக்காங்களான்னு தெரில, கோமாவில் இருக்காங்களான்னு தெரில. பாகிஸ்தான் அணி அப்பப்போ பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, அப்பப்போ கேப்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு கரெக்டான ஒரு ஐடியலான ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டுறாங்க. அதுதான் பாகிஸ்தான் அணியோட பின்னடிக்கும் காரணம் நான் நினைக்கிறேன். இந்திய அணி ஏற்றுக்குங்க, கரெக்டாக இருக்காங்க. கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதனால தான் அவங்க வெற்றிக்கு இந்த காரணம் நான் நினைக்கிறேன். இதேமாரி போனால் இந்திய அணியோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் வாய்க்கு ரொம்ப அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு எப்படி சொல்லுது, இந்த மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலங்க. கண்டிப்பாக கோவத்துடன் பேசியிருக்காரு, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நத்தர டீமே ஒரு போட்டி கூட இந்த சீரீஸில் ஜெயிக்கிறது போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் முன்னாள் வீரர்களுக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் பாகிஸ்தான் எப்படி இந்த டீமுங்க அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா செமையாக இருக்கும். அந்த ஆல்ரவுண்டர்ஸு எப்படி இருப்பாங்க டீம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு டீமாக இருக்காங்க. அதை சொல்கிற மாதிரி ஆடுற ஒரு பிளேயர் கூட இல்லைங்க. பாபர் அசாம் சொல்லிங்க, அவங்களாம் ஜிம்பாபேல் தான் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. யாருமே இல்லை. அஃப்ரிடியாக இருக்கட்டும், அஃப்ரிடி கூட ரீசெண்ட் டைமில் ஃபார்ம் இல்லை, ஷான்ஷா அஃப்ரிடி. அதனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு டீமாக தான் இருக்காங்க. நத்தர் டீமே இந்தளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாகிஸ்தான் முன்னாள் வீரர் மிஸ்பாவாக இருக்கட்டும், அஃப்ரிடியாக இருக்கட்டும், வசீம் அக்ரம், அக்தர் எல்லாருமே அவங்களோட இது எப்படி சொல்லுது கருத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஆனால் அவர் ஐசியூவில் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசியிருக்காரு. அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குங்க. ஏன்னா ஒரு முன்னாள் பாகிஸ்தான் வீரர் அவங்க சொந்த நாட்டு இந்தமாரி பேசுறது எனக்கு பிடிக்கல பர்சனலாக. பட் ஆயிரம் இருந்தாலும் ஆனால் அவர் பேசியிருக்காரு, ஓகே விடுங்க. பட் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வந்துட்டாங்க, அது போதுங்க. இது கொஞ்ச நாளைக்கு தாங்குங்க. அடுத்த வர வேர்ல்டு கப்பில் பார்த்துக்கலாம். இப்போ எல்லா ரசிகர்களும் இதை விட்டு அடுத்தது அப்படியே ஐபிஎல் பக்கம் மாறிடுவாங்க. ஐபிஎல் வருது, இன்னும் ஒரு 10 நாள் தாங்க இருக்குது. கண்டிப்பாக செமையான ஒரு ட்ரீட் இருக்குதுன்னு சொல்லலாம். பார்க்கலாங்க இந்திய அணி இந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அடுத்து இந்த வருஷம் ஐபிஎல் எதனா ஒரு நல்ல யங்ஸ்டார் ஒரு அண்ணா வராங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த மாதிரி தரமான சம்பவம் கொடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம மிஸ்பாவாக இருக்கட்டும், அஃப்ரிடி பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடியாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.